ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் முளைச்ச கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரை ரொம்பவே நல்லது. தண்டங்கீரை தான், நல்லா சிகப்பு தண்டங்கீரை. நார்ச்சத்துலாம் நிறையா இருக்குது. அதனால் அடிக்கடி சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. அதே வீட்டில் முளைக்க போட்டிருந்தேன், உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன். ஷார்ட் வீடியோவில் முளைச்சிருக்கு இந்த மாதிரி. இப்போ நல்லா விளைஞ்சிருச்சு. இலையுமே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. சரின்னு இன்றைக்கி கீரை களைஞ்சிருவோன்னு பறிச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி கீரை கடையலான்னு பார்க்கலாம். நல்லா இலையுமே நல்லா பெருசு பெருசாக, கலரே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பாசிப்பயிறு ஒரு கை தான், இந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் தட்டி போட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு ரெண்டு தடவை போட்டு கழுவிக்கோங்க. இது எங்கள் பாப்பாவுக்கு தான் நான் பண்ணேன். இப்போ அது கூடவே ஒரு அரை தக்காளி போதும். அதே மாதிரி வெங்காயமே ஒரு பாதி வெங்காயம் போதும். நான் எப்போதுமே பாப்பாவுக்கு செய்யும்போது சீரகம் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா சீரகம் இருந்துச்சுன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு. அதனால் சீரகம், மஞ்சப்பொடி, உப்பு பாதி அளவு தான் போடுவேன். பத்தலைன்னா கீரை கடைஞ்சதுக்கப்புறம் போடுவேன். உப்பு மட்டும் எப்போதும் அரை உப்பு மட்டும் போடுங்க கீரைக்கு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க இந்த கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இல்லை, ஓரளவு. கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. இப்போது தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பாதி உப்பு மட்டும் போடுங்க. எதுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, உப்பு கூடிரும் கீரைனால, வதங்கையும் கீரை கம்மியாயிரும். அதனால் பாதி உப்பு மட்டும் போட்டு நல்லா லைட்டாக அலசி விட்டு, நான் இதில் மிளகா போட மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட்டுக்கிறேன். வத்தல் இல்லைன்னா மிளகா எதுனாலுமே போடலாம். ஏன்னா வேகிறதுனால எதனாலுமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு சின்ன வத்தல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு 1 வயசு தானே ஆகுது. அதனால் ரொம்ப உரப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட மாட்டா. இதுவே நல்லா உரப்பாக தான் இருந்துச்சு. வத்தல் போட்டு நல்லா பூட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். இனிமேல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் பருப்பு மத்து எங்கள் வீட்டில் கிடையாது, மசிக்கிறத வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கீரையை மசிச்சாச்சு. இனிமேல் தாளித்து தான் ஊற்றணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், கடைசியாக காயப்பொடி மட்டும்தான் போடுவேன். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து ஊற்றிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான நம்ம வீட்டு கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு கீரையை கடைஞ்சி கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.